ஹாய் வீவர்ஸ், இங்கே வந்து மத்தியானம் அட்டகாசமான சாப்பாடு அக்ஷயா பவனில் வெஜ் மீல்ஸு லிமிட்டெட் மீல்ஸ் தான் 150 ருபீஸு. நின்று தான் சாப்பிடணும். ஆச்சரியம் என்னென்னா அவங்க கொடுக்குற சாப்பாடு ஆவி பறக்குது. சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு. ஒரு பொரியல் ஒரு கூட்டு நல்லா இருந்துச்சு. இன்னொரு பொரியல் வந்துட்டு இந்த கல்யாண பூசணிக்காயில் பரங்கிக்காயில் செஞ்ச ஒரு இனிப்பு, அது மட்டும்தான் நல்லா இல்லை. ஒரு ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க, அரிசி பாயசம். அதில் முந்திரியெல்லாம் இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்தது. ரெண்டாவது வந்து சாப்பாடு கம்மி தான். சாம்பார் நிறைய சுட சுட டேஸ்ட்டு. சாம்பார் வந்துட்டு பட்டாசு மாதிரி இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். பொரியல் நீங்கள் கேட்குறப்பெல்லாம் கொடுக்குறான், ஆனால் வந்து உங்களுக்கு பொறுமை தேவை இருக்கும். இங்கே சீட்டு பிடிக்கிறதே கஷ்டம். சீட்டு பிடிச்சிட்டிங்கன்னா சாப்பாடை ஒரு முறையும் நீங்கள் சாப்பிட்றப்ப ஆளை கூப்பிட்டு தான். ஏன்னா அந்த தீபாவளி டைம், சீசன் டைம்லலாம் கொஞ்சம் க்ரௌட் ஜாஸ்தியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சது என்னென்னா 150 ரூபாய்க்கு ஒர்த் வயல் தான் இங்கே சாப்பிட்றது. ஆனால் பொறுமையாக இருக்கணும். இந்த பொறுமையை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் அதிர்ஷ்டம். நீங்கள் போகிற அன்றைக்கி எந்த மாதிரி பொரியல் இருக்குன்னு தெரியாது. நாங்கள் போகிற அன்றைக்கி கோஸ் கூட்டு, பீட்ரூட் பொரியல், அந்த பரங்கிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் இருக்கும்ல, அதில் ஒரு பொரியல், ஒரு ஸ்வீட்னஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு அரிசி பாயசம். அந்த அரிசி பாயசத்தில் முந்திரி போட்டு கொடுத்துருந்தாங்க. ஊறுகாய், உப்பும் செப்பரேட்டாக வச்சுட்டாங்க. இது தவிர சாம்பார், ரசம், வத்தக்குழம்பு, மோரெல்லாம் இருக்குது. பசியோடு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கொடுக்குற சாப்பாடு சாம்பார்லேயே சரியாக போயிடும். எக்ஸ்ட்ராலாம் கொடுக்க மாட்டாங்க. என்ன லிமிட்டெட் ஃபுட்டு தான். 150 ருபீஸ். நீங்கள் டோக்கன் வாங்கினா தான் சீட் கிடைக்கும். சீட் 4-5 பேர் போனீங்கன்னா சீட்டு ரிசர்வ் பண்ணிட்டு டோக்கன் வாங்க ஆள் அனுப்புங்க. இல்லைன்னா நின்றுட்டே இருக்கணும். ஆனால் செம டேஸ்ட், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஒர்த் வைல் 150 ருபீஸ்க்கு. மக்கள் எல்லாரும் சாப்பிட்ட பிறகு பழைய பந்தியிலலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நின்றுப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி பக்கத்தில் போய்